ரெட் ஜெயின்ட்டும் துணை முதல்வர் பதவி ரெண்டு ஒண்ணா அவங்களுக்கு. உதயநிதி அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியில நிக்கட்டும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டார். விஜய் முதலமைச்சர் வந்த உடனே அறிவாலயத்தை இடிச்சு தள்ளிடுவோம்னு மிரட்டுறீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்து முக ஸ்டாலினுக்கு திறமை உழைப்பு சொல்றேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசும் பொழுது நம்ம ஆட்சியில ஊழலும் இருக்காது, குற்றவாளிகளும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப குற்றவாளிகள் எங்க போவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஆட்சியாளர்களே ஒரு குற்றத்தை செய்பவர்களாகவும் இல்லை குற்றத்தை தூண்டுபவர்களாகவும் பெண்களை ஆபாசமா பேசுபவர்களாகவும் ஒரு சாராயம் மாதிரி மெத்து கடத்துபவர்களெல்லாம் அயலக அணியில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறப்போ குற்றம் எப்படி கம்மியாகும்? நான் சொல்ற புரியுதா? நீங்க தமிழ்நாட்டில் சொல்றீங்களா ஓவரால் இந்தியாவில் சொல்ல? ஏங்க, நான் தமிழக அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏங்க டிஎம்கே பெயில் அவுட் பண்றதுல குறியா இருக்கீங்க? டிஎம்கே மட்டும்தான் ஊழலுக்கு ஆதரவா. நீங்க என்ன யூஎஸ்ல இருக்கீங்களா? அப்ப ட்ரம்ப் புட்டின் அப்ப நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் பேசுவீங்க, ஆல் ஓவர் இந்தியா பேசணும். ஆல் ஓவர் இந்தியாவை பேசுறதற்கான இடத்துல நாங்க மன்னராட்சி மாதிரி நாடகம் ஆடாம நாங்க ரொம்ப பின் பாயிண்டா பேசியிருக்கோம். ஒர்க்ஃபுல்லா இருக்கட்டும், சிஏஎல்லா இருக்கட்டும், 370 இருக்கட்டும், எந்த என்ஆர்சியா இருக்கட்டும், எல்லா இஷ்யூஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உளப்பூர்வமா நாங்க எங்களோட கருத்தை சொல்லியிருக்கோம். நீ என்ன இஷ்யூவோ இப்ப டிஎம்கே இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா டிஎம்கே எந்த தப்பு பண்ணலன்னு டிஎம்கே பண்ணலன்னு சொல்றீங்களே. தமிழக வெற்றி கழகம் அதிமுக பண்ணலன்னு சொல்ல முடியுமா உங்களால? பிஜேபி பண்ணலன்னு சொல்லிட முடியுமா? பிஜேபி நான் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, திமுக மன்னராட்சி நடத்தல. இல்ல, திமுக மன்னராட்சி நடத்திருந்தா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியே வந்திருக்காது. விஜய் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ போய் மன்னராட்சி மீன்ஸ் என்னன்னா, ஒரு கட்சியில அப்பா பையன் பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் இல்லாம ஒரு குடும்பத்தின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஒரு கட்சி நடத்துறது தான் மன்னராட்சி. அதனால நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, சட்டப்படிதான் அவர் முதல்வராக இருக்காரு. ஜனநாயகத்தை பயன்படுத்தி இவங்க மன்னராட்சி. அப்ப விஜய் வாரிசு அரசியல் அப்படின்னு திமுக சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, ஒத்துப்பீங்களா? எது வாரிசு அரசியல்? அவங்க அப்பா சினிமால இருந்தாரு, அவங்க அப்பா சினிமால வச்சுக்கிட்டு இவர் நடிகரா வந்திருக்காரு அப்படின்னு திமுக. நீங்க சொல்ல லாஜிக் படி பார்த்தா ஐயா கலைஞரோட பையன் தான் முக முத்து. அவர் சிஎம்ஆ இருக்கிறப்ப ஒரு நடிக்க வந்தார். ஏன் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாரு? அவருக்கு தெரியும். அவரை ஏன் வாரிசு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஃபீல்ட் அவுட் ஏன் ஆனாரு? அப்பா வந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்தனாலே நம்ம வந்தோம்னா பெரிய ஆளா இருக்கணும்னா முக முத்து அவர்கள் பெரிய ஆளா இருக்கணும், நம்ம ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஆளா இருக்கணும், அண்ணன் துணை நடிகர் உதயநிதி அவர்கள் பெரிய ஆளா இருக்கணும். ஏன் உங்க ஃபீல்ட் அவுட் ஆனாங்க? திறமை, உழைப்பு உழைப்பு உழைப்பு. 30 ஆண்டு காலம் திறமை அடுத்து வரேன். உழைப்பு இருந்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்குவாங்க. இதை வந்து அப்ப மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே? மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒருத்தர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் வர முடியும். அதனால உழைப்பால் வந்தவர். சரியா? இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க. நான் ஏன் திமுக ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்கல. டிஎம்கே ஒரு தொழில் பண்றது வேற, உங்களோட அப்பாவோட பிசினஸ் நீங்க பாக்குறது வேற, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் பாக்குறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா தொழில் பண்றதுக்கும் நம்மளை ஆள்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ வந்து டிஎம்கே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்றீங்களா? அப்பா பையன் பேரன் போறது இது என்ன டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்? இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ரெட் ஜெயின்ட்டும் துணை முதல்வர் பதவி ரெண்டு ஒண்ணா அவங்களுக்கு. ரெட் ஜெயின்ட் எப்படி அவங்க குடும்பத்துல வந்த மாதிரி துணை முதல்வர் பதவியும் எப்படி அவங்க குடும்பத்துல கட்சி 2019 அரசியலுக்கு வர 2021 எம்எல்ஏ, ஒரு வருஷத்துல அமைச்சர், அப்புறம் 100 வருஷத்துல துணை முதல்வர். இப்ப நீங்க இல்லையா, உங்க தலைவர் இல்லையா, கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கலையா? அது மாதிரிதான் இவர்கள் போல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சி அபகரிக்கவில்லை எங்க தலைவர். உங்களுக்கு தைரியம் இருந்தால், மக்கள் செல்வாக்கு இருந்தா, இந்த மன்னர் குடும்பம் திமுகவை கிளச்சி, மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனாலதான் உங்க ஆளுங்கட்சியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் செல்வாக்கு இருந்தா, உண்மையிலே உங்களுக்கு இருந்தா திமுகவை இருக்குல்ல, மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, திமுகவை கிளச்சிட்டு உதயநிதி அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு திருவல்லிக்கேணியில நிக்கட்டும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டார். மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஏன் அவங்க கலைக்கணும்? ஏன் திருப்பி அவங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வந்து ஒரு
லட்சக்கணக்கான ஓட்டர்ஸை வந்து மெம்பர்ஸா இருக்கும். அப்போ கடந்த 30 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் சுச்சுவேஷன், 91 மாதிரி ரேர் சுச்சுவேஷன்ல தான் அந்த தொகுதியில வந்து அந்த கட்சி தோத்துருக்கும். மற்றபடி அது ஒரு கோட்டையா இருக்கும். அது மாதிரி அந்தந்த கட்சிகளுக்கும் சில ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல சீட்டு யாரு கொடுத்தாலும் ஜெயிப்பாங்க. அப்போ இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ திமுகவுக்கு ஆதரவா சோசியல் மீடியாலயோ இல்ல விவாதங்களோ பேசுறாங்க நிறைய திறமையானவர்களே இருக்காங்க. அவங்க எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சா கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு, அந்த எம்எல்ஏ சீட்டு யாரு கொடுத்தா? ஓட்டு எம்எல்ஏ ஆனதுக்கு முன்னாடி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா தானே நீங்க எம்எல்ஏ ஆக முடியும். சீட்டு கொடுக்கறாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க கவலைப்படணுமா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொண்டர்கள் கவலைப்படணுமா? இது வந்து ஜனநாயக நாடு, ஒரு ஸ்கூட்டனி இருக்கு. வைகோ அவர்கள் தான் சொல்வாரு, தன்னோட பையனை வந்து தலைமை பொறுப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி என்னை கொலைப்பலி சொல்லி வெளியேற்றினார்னு. ஸ்டாலின் அவர்கள் உழைப்பால் வரல, கலைஞர் அவர்கள் வந்து கட்சியில யாரெல்லாம் அவருக்கு இடைஞ்சலா வருவாங்கன்னு அவர் வந்து ஷார்ப் பிரில்லியன்ட், அதனால ஃபோர் சைட்டா யோசிச்சு எல்லாத்தையும் ஓரம் கட்டினார். இது என்ன ஜனநாயகம் சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல்னு சொல்றேன். அதை நீங்க சாணக்கியர்னு சொன்னா அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஜனநாயக இயக்கத்துல நீங்க எப்படி வந்தீங்க? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களோட குடும்பத்தினர் தானே கட்சி தலைமைக்கு வந்திருக்கணும். அண்ணா அவர்கள் தானே கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை வளர்த்தது 12 வருஷம் கட்சியை வளர்த்தது யாரு? அப்ப அவங்க குடும்பத்துல தானே வந்திருக்கணும். எப்படி உங்களை முதல்வர் ஆக்குனாங்க? அப்போ ஜனநாயக பூர்வமா நீங்க அப்போ இருந்த திமுக எம்எல்ஏக்கள் கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தி நீங்க எலெக்ட் ஆகி நீங்க வந்தீங்க. அது வரை ஜனநாயகம் இருந்துச்சா? அதுக்கப்புறம் நீங்க ஏன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக முத்துவை இறக்கி விட்டீங்க? உங்களுக்கு உதவியவர்களை முதுகில் குத்தி தான் திமுகவுக்கு பறக்கும். எம்ஜிஆரை முதுகுல குத்துனாங்க, மூப்பனாரை முதுகுல குத்துனாங்க. அவங்க முதுகுல குத்தாத ஆளே இல்லை. இந்தியாவில் ஒரு பிரதமர் வந்திருப்பார், மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டியவர், அதை முதுகுல குத்தியவர் ஐயா கலைஞர் அவர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதே காங்கிரஸோட அவங்க இருக்காங்க. திமுக 2013 டிசம்பர்ல சொன்னாங்க, ஐயா கலைஞர் ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க, நாங்க யாரோட கூட்டணி வைக்கணுங்கிறத விட யாரோட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். இளைஞர் பிரச்சனையில காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சுன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? அங்க டிவிகே சிலங்கன் அவர்கள் சொன்னாரு, திமுக செஞ்ச ஊழலுக்கெல்லாம் ஊழல் நாங்க சுமக்குறோம், திமுகல தான் எங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல கெட்ட பேருன்னாங்க. நீங்க எப்படி சேர்ந்தாங்க? இந்த கூட்டணிங்கிறது வந்து திமுக மன்னராட்சியை ஒரு தன்னோட கூட்டணி கட்சிகளை ஒரு லேபர் மாதிரி தான் திமுக நடத்துது. கொடியேற்ற முடியாது. ஜனநாயக நாட்டில் கொடியேற்ற முடியாது. எலெக்ஷன் டயத்துக்கு வாரீங்களா, 200 வாங்குறீங்களா, வாழ்க ஒளிய கோஷம் போடுறீங்களா, நீங்க போயிருங்க. ஆட்சியை நாங்களும் எங்க குடும்பமும் பாத்துக்கிறோம், வருமானத்தை. அப்படி யாரு சொன்னா? அதோட ஆக்டிவிட்டி என்ன இருக்கு? ஒரு விசிக எம்எல்ஏ அப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. விசிக நாகை எம்எல்ஏவோட பேரோ போட்டோவோ இல்லாம அரசு நிகழ்ச்சியில அந்த பகுதியில் நடக்கிறப்போ அவரோட பேர் போடணுங்கிற புரோட்டோகால். அவர் பேரோ போட்டோவோ இல்லைன்னா அவர் மேடையிலே சொன்னார், நான் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கேன், என் பேரு போட்டோ போடுறேங்கிறது ஒரு மரபு. எதிர்கட்சிகள் இருக்கப்ப கூட போட்டிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிறப்ப கூட எதிர்கட்சிகளோட செங்கோட்டையன் பேரை இப்ப போடல, செங்கோட்டையன் அழைப்பு விடுக்கலன்னு அவரும் பிரச்சனை பண்ணாரு. இல்ல திமுக நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அட்ரஸ் பண்றீங்க, அதிமுக நடக்கக்கூடிய அட்ரஸ் பண்ணல அப்படின்னா அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கோ பார்வை இருக்குல்ல? திமுக மேல உங்களுக்கு இருக்கிற பாசம். நான் என்ன சொன்னேன்னா, தமிழக அரசு எனக்கு திமுக மீது துளி அளவும் பாசம் கிடையாது. அப்ப யார் பண்ணாலும் ஓகே. நான் என்ன சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் ஒரு சார்புல பேசுறோம், நாங்க நியூட்ரல்ல தான் பேசுறோம். இப்போ வந்து நான் சொன்ன நாகை நிகழ்ச்சி வந்து அரசு நிகழ்ச்சி, தமிழக அரசோட நிகழ்ச்சி. நான் பேசிக்கிட்டு மன்னராட்சின்னு பேசுறது அரசை பத்தி பேசுறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில யார வேணா சேர்ப்பாங்க, யார வேணா நீக்குவாங்க. அந்த கட்சி மன்னராட்சியில யாருமே கட்சி ஆரம்பிக்க முடியாது, யாருனாலும் ரோட் ஷோ போக முடியாது. மன்னராட்சிக்கான டெஃபினிஷன் நான் சொல்லிட்டேன். டெஃபினிஷன் சொல்லிட்டீங்க, ஆனா மன்னராட்சிக்கான உண்மையான டெஃபினிஷன் என்னங்கிற ஒரு கேள்வி. மன்னராட்சி இவங்க நடத்துறாங்க. இந்தியால ஜனநாயக கான்ஸ்டிடியூஷன் தான், ரூல் ஆஃப் லா தான் இந்தியால இருக்கு. ஆனா அதன் படி, அதாவது இப்போ இப்படி பிஜேபி வந்து கான்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் நடத்துறோம். ஆமா, பாசிஸ்ட் கவர்மெண்ட் தான் நடத்துது. பிஜேபி எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் நடத்துதோ, அது போல இவங்க கான்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி ஒரு மன்னராட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் பாசிஸ்ட் தான், திமுகவும். ரெண்டு பேரும் பாசிஸ்ட் பங்காளிகள். அப்ப அதிமுக, பிஜேபி, டிஎம்கே பாசிஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக பொறுத்தளவுல எந்த செகண்ட் அவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்களோ
அதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஹிஸ்டாரிக்கலா சொல்லணும்னா 2001 2021 ஒன்னு டிஎம்கேவோட சேர்ந்தாங்க, ஒன்னு ஏடிஎம்கேவோட சேர்ந்தாங்க. அவங்க 2 பேருமே வாஸ் அவுட் ஆனதான் மிச்சம். 2019 ஏடிஎம்கே வந்து பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. ஆனா எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல வாஸ் அவுட் ஆனாங்க. ஏன்னா தமிழக மக்கள் மதவாத சக்திகளை ஏற்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி யாரோடலாம் சேர்ந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டியிருக்காங்க. அப்ப அதிமுக நிலைமை அத பத்தி ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் கவலைப்படும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்பட்டு பேசல. நான் கவலைப்பட்டு பேசல. என்னோட அப்சர்வேஷன்ஸ் சொல்றேன். நீங்க ஏத்துக்க உங்க விருப்பம். பிஜேபியோட சேர்றது ஒண்ணுதான், கல்ல கட்டிட்டு கடல்ல குதிக்கிறது ஒண்ணுதான். இது எடப்பாடி யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது அவர் பிரச்சனை. அவர் யோசிக்கிறாரு யோசிக்கலங்கிறது வேற. என்னோட அப்சர்வேஷன், தமிழ்நாட்டு எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் பொதுக்குழுவிலே சொல்லியிருக்காரு, போட்டிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுக மன்னராட்சிக்கும் தான். வெற்றி தலைவர் தளபதியா திமுக மன்னராட்சி தான் போட்டி. அதனால என்னைக்கு பிஜேபியோட அவங்க சேர்ந்தாங்களோ அன்னைக்கே அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் வந்து பிஜேபி முடிச்சு வச்சிரும். சரி, பிஜேபி கூட அதிமுக சேர்ந்ததுனால அதிமுக எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்ல வரீங்க? கொஞ்சம் வெளிப்படையா ஆகும்னா, மேபி சிவசேனாக்கு நடந்தது, என்சிபிக்கு நடந்தது, ஜேடிக்கு நடந்தது, அவங்களுக்கும் நடக்கலாம். அதிமுக இரண்டாக உடைக்கப்படும் சொல்ல வரீங்களா? அழிக்கப்படும் சொல்ல வரீங்களா? அதெல்லாம் வந்து டெல்லி ரூலர்ஸ்க்கு தான் தெரியும், டெல்லி எஜமானர்களுக்கு தான் தெரியும். என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, ஆல் இந்தியா லெவல்ல நம்ம பாக்குறோம் நியூட்ரலா, சிவசேனா மாதிரி ஒரு மிலிட்டன் பார்ட்டியவே உரு தெரியாம சிதைச்சு கட்சியவே கணம் பண்ணிட்டாங்க. மிலிட்டன் பார்ட்டி ஒரு பெரிய ஸ்டால்வார்டான லீடரு சிவசேனாவோட பால் தாக்கரே அவர்கள்லாம், அவங்க கட்சிக்கு இதான் நிலைமைனா மற்ற கட்சிகள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதனால நான் அதை அப்சர்வேஷன் நீங்க கேட்டனால நான் சொல்றேன். அதனால பிஜேபியோட சேர்றது ஒண்ணுதான். நான் திருப்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். கல்ல கட்டி கடல்ல குதிக்கிறது ஒண்ணுதான். மீள வரவே முடியாது. ஆனா பிஜேபியோட பி டீம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இங்க ஒரு சொல்லாடல் இருக்கு, ஒரு விமர்சனம் இருக்கு. ஐயா கமலா என்ன சொன்னாங்க? நேர்மையா ஒரு பத்திரிக்கையாளர் பதில் சொல்லணும். ஐயா கமலா என்ன சொன்னாங்க? சேம் இதே குற்றம் என்ன சேம் டீம்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னாங்கன்னா பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க இருக்காரு? திமுகவுல. அப்ப பிஜேபியோட மெயின் டீம் யாரு? இந்த ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள் தான். இப்ப பரந்தூர் இஷ்யூ எடுங்க. நான் 2 இஷ்யூ சொல்றேன். மன்னராட்சியில இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள். ஆமா, பண்ணை. அப்ப யாருக்கிட்ட பணம் இருக்கும்? உங்கள்ட்ட தான் இருக்கும். இப்ப பரந்தூர் விஷயத்த வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து 1000 நாட்கள போராடுறாங்க, அந்த மக்களோட உணர்வோட உரிமையோட நிக்கிறோம்னு சொல்றாரு. இந்த திமுக மன்னராட்சி என்ன சொல்லுது? பரந்தூரை செஞ்சே ஆகுங்குது. பிஜேபி என்ன சொல்றாங்க? 20,000 கோடி ப்ராஜெக்ட். திமுக பிஜேபி ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பல கார்பரேட்ஸை வளர்க்கறது தான் அவங்களோட எய்மை. அவங்கள வளர்த்து விட்டுட்டு அவங்க கிட்ட டொனேஷன்ஸ் மூலமா கட்சி நடத்துறாங்க. ஊழல சட்டப்பூர்வமா பண்ணுது பிஜேபி. அதனால 20,000 கோடி ப்ராஜெக்டா அவங்களுக்கு வேண்டிய தொழிலதிபர்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கு. இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னா, அதை சுத்தி இருக்கிற பகுதியை ஃபுல்லா ரியல் எஸ்டேட், சினிமா, டிஸ்டிலரிஸ். இதுதான் இந்த மன்னராட்சியோட லட்சியம். மக்கள் நலன் கிடையாது. விஜய் பரந்தூர் போன உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? மாற்று இடம் இருந்தா விஜய் சொல்லட்டும், நாங்க பரிசீலிக்கிறோம். விஜய் மாற்று இடம் சொன்னாரா பரந்தூர் விமான நிலையத்துக்கு பதிலா? நாளைக்கு ரிசைன் பண்ணட்டும், நாளை கழிச்சு நாங்க சொல்றோம். ரிசைன் பண்ணாதான் சொல்றீங்க? ஆமா. ஏங்க உங்க முதலமைச்சரா இருக்கிறவரு கேக்குறாரு, மாற்று இடத்தை நீங்களே சொல்லுங்க, நாங்க அங்க போய் கட்டுறோம். ஏன் அதுக்கு கூட விஜய் ரெடியா இல்ல? அப்ப விஜய் இல்ல நான் சொல்றது கேளுங்க. 35 அமைச்சர், ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஆபீசர், மிகப்பெரிய அரசு கட்டமைப்பு, இத்தனையும் வச்சுக்கிட்டு மாற்று இடம் கண்டுபிடிக்க முடியலங்கிறத திமுக மன்னராட்சி ஒத்துக்குச்சுன்னா அது ஆள தகுதி இல்லாத அரசு. இல்ல நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்க. குறை கண்டுபிடிக்கிற உங்க கையிலே சாவியை கொடுத்துட்டு பத்திரமா ஒரு இடத்த சொல்லுவான்னு கேக்குறாங்க. அது நீங்க சொல்லல. அப்ப நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் தான் பொருள் தானே வரும். நாங்க சொல்லலங்க. அந்த மக்கள் யாரோட இடத்தை நீங்க புடுங்க போறீங்களோ அந்த மக்கள் சொல்றாங்க. நாங்க விஜய் பேசுனதுக்கு முதலமைச்சர் சொன்னார்ல, மாற்று இடத்தை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னார்ல. அந்த போராட்டம் 1000 நாட்கள் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இந்த உணர்வு, இந்த குரல், எங்க இடத்தை புடுங்க கூடாது, எங்களுக்கு எங்களோட இடம் தான் வேணும், விமான நிலையம் வேணாங்கிற குரல் வந்து நாங்க சொல்லி மக்கள் கேட்டாங்களா, இல்ல மக்களோட உணர்வுக்கு எங்க தளபதி செஞ்சாரா? நியாயத்தை பேசுங்க. மக்கள் தான் அந்த உணர்வை வெளிப்படுத்துறாங்க. மக்களோட உணர்வை தான் எங்க தளபதி பிரதிபலிக்கிறார். அப்போ இப்போ உங்களுக்கு நீங்க காலம் ஃபுல்லா வாழ்ந்த இடத்த, வீட்டை நாளைக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்க புடுங்கிட்டு உங்களை அனாதையா தெருவில் விட்டா
நீங்க ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு விவசாயிகளுக்குனால நீங்க இப்படி பேசுறீங்க, நாளைக்கு இதே உங்களுக்கு நடந்தா, இந்த மன்னர் குடும்பத்துக்கு நடந்தா? இந்த இடத்துல இந்த மன்னர் தமிழக வெற்றிக் கழகம் குடும்பத்துக்கு- ஆட்சியில இருக்கு. அண்ணே, விஜய் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப இந்த இடத்துல என்ன கால் நாளைக்கு எந்த விஷயத்தை கையில எடுத்திருப்பாரு ஒரு விஜய்? project- என்ன பண்ணிருப்பாரு ஒரு விஜய்? முக்கியமான ப்ராஜெக்ட் வருது, அத இல்ல வந்து பரந்தூர் விமான நான் நிலையத்துல சொல்றதை இப்ப கேளுங்க, நான் முதலமைச்சர் சொல்றதை தான் கேளுங்க. விஜய் நான் சொல்றதை முதலமைச்சர் கேளுங்க. என்ன பண்ணிருப்பாரு? நான் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வருது, வளர்ச்சி திட்டம் வருது, அறிவாலயத்தை அறிவாலயத்தை இடத்த வந்து தேவைப்படுது, அறிவாலயம் பக்கத்துல இருக்க இடங்கள்லாம் தேவைப்படுது, அதுல அறிவாலயம் உள்ள வருது. அறிவாலயம் மட்டும் கூட நான் சொல்லல, அறிவாலயம் சுத்தி இருக்கிற பகுதிகள்லாம் தேவைப்படுது, அறிவாலயத்தை கையகப்படுத்தணும். டிஎம்கே வந்து வழக்கு போடுமா, இல்ல வந்து வளர்ச்சி திட்டத்துன்னு சொல்லி கொடுத்துருமா? நான் விஜய் முதலமைச்சரா வந்த உடனே அறிவாலயத்துல இடிச்சு தள்ளிடுவோம்னு மிரட்டுறீங்களா? நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே மிரட்டி பாக்குறீங்களா? எப்படி சொல்றேன்னா, ஜனநாயக நாட்டுல மன்னருக்கும் ஒரு ரூல் தான், மக்களுக்கும் ஒரு ரூல் தான். உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு இல்ல வந்து மன்னராட்சியில அப்படி ரூல்ஸ் கிடையாதுல்ல. ஏங்க, மன்னர் நான் வேற அப்பவே ரூல்ஸ், சொல்றேன். மக்களுக்கு வேற ரூல்ஸ். இந்திய அரசியலமைப்பு தான் இந்தியா ரூல் பண்ணுது. அரசியலமைப்பை பயன்படுத்தி இவங்க மன்னராட்சி நடத்துறாங்கன்னு இல்ல சொல்லிட்டேன். புதுசா டெபரேஷன் நான் சொல்றேன். யாருக்கு மைண்ட்ல இல்ல நிக்காது. இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னா, இப்போ அறிவாலய இடத்தை வந்து ஆக்கிரமிக்கிறப்ப உங்களுக்கு வலிக்குதுல, அதே இல்ல, அதான் விஜய் முதலமைச்சர் வந்தா அண்ணா அறிவாலயத்தை இடிச்சு தரமட்டமாக்கிடுவாரு அப்படிலாம் நான் சொல்லல. அப்படின்னு அப்படிலாம் எடுத்துக்கலாமா? நான் சொல்லல. பார்க்கலாமா? நான் சொல்லலன்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க இடத்துக்கு உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே, உங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான காசு இருக்கு, மிகப்பெரிய பணம் இருக்கு, 6 டைம் பவர்ல இருந்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கீங்க, உங்களுக்கே உங்க இடத்த கொடுக்க மனசு இல்லையே. அவங்களுக்கு இருக்கிறதே 2 ஏக்கர், 1 ஏக்கர், ஒரு வீடு, 4 மாடு, 10 ஆடு, இதுதான் அவங்களோட வாழ்நாள் ப்ராப்பர்ட்டி. அதுதான் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்க உங்களாலேயே ஒரு 10 கிரவுண்ட் இடம் இருக்குமா அறிவாலயம்? அந்த 10 கிரவுண்ட் இடத்த கொடுக்க மனசு இல்ல. ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கவங்களுக்கு அவங்களோட வாழ்நாள் ஆஸ்தியே அதுதான். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி. அப்ப அண்ணா அறிவாலயத்தை டார்கெட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ரெடியா இருக்கா? நான் என்ன சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஜனநாயக நாட்டுல அண்ணா பிறந்தகை அவர்கள் சொன்னதை நான் சொல்றேன். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்னா, டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு ரூலு, பரந்தூர் மக்களுக்கு ஒரு ரூல் கிடையாது. உங்களுக்கு நீங்க அந்த மக்களுக்கு வைக்கிற அளவுகளை உங்களுக்கு வச்சு பாருங்கன்னு சொல்றேன். நான் ஒரு தார்மீக அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறேன். இதை நம்ம செய்யணும்னோ இல்ல யாரையும் இவங்கள மாதிரி ஆபாசமா பேசுறது இல்ல வந்து பழி வாங்குறது, இந்த எண்ணமே கிடையாது. நாங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ண அரசியல் வந்திருக்கோம். யாரையும் பழி வாங்கவோ எதையும் இடிக்கவோ, இதெல்லாம் வந்து இந்த திமுக பிஜேபி மாதிரி பாசிஸ்டுகள் பண்ற வேலை. நாங்க அதை பண்ணல. ஆனா நீங்க சொல்றீங்களா வளர்ச்சி திட்டத்தை கொடுங்கன்ட்டு, நீங்க கொடுப்பீங்களா? அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க கொடுப்போங்க அப்படின்னு கேட்டோம். நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடுவாங்க. அப்போ உங்க ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கவங்க, உங்ககிட்ட இருக்க 1000 ப்ராப்பர்ட்டியில அண்ணா அறிவாலயம் ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 1000 ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி கூட போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இருக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை பிடுங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ எளிய மக்கள் மேல இந்த அதிகாரங்கள் தொடுக்கிற போர் இது. இதுல எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் எளிய மக்களின் பின்னாடி குரலற்றவர்களின் குரலா நிற்கிறார், எளிய மக்களின் காவலரா நிற்கிறார். இந்த வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஆட்சி அமைந்தவுடன் பரந்தூர் மக்களின் நில உரிமை, வாழ்வுரிமை காப்பாற்றப்படும். 2026ல தமிழக வெற்றி கழகத்தினால சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சந்தேகம் வேணாம், இந்த மன்னராட்சி வீழ்த்தப்படும். வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் முதல்வர் ஆவார். விஜய் பேசினது பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு பற்றியும் நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.